இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி சிறந்த 10 சிறந்தென கூறப்படும் 10 பொருளை தனக்கென கொடுத்திருப்பது சிறந்த 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. பாடல்களில் 10 வரிகள் கொடுத்துருக்கு. ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இது பார்த்துக்கலாம். சரியா? ஆல்ரெடி நம்ம ஹிண்ட்டு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கோம். முதுமொழி காஞ்சிக்கு ஆசிரியர் பேரை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி அந்த ஷார்ட்ஸில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பொருள் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா, கடல் சூழ்ந்த இவ்வுலகம் மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமையே சிறந்ததுன்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஆர்கலி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலின் சிறந்தென்று ஒழுக்கம் உடைமை. சரியா? அதுக்கடுத்து செகண்ட் ஒன்று பாருங்கள். பிறர்க்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களாலும் அவர் போற்றும்படி நடத்தலை மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பொருள் அந்த பாடல் காதலில் சிறந்தென்று கஞ்சப்படுதல் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமை மேன்மையானதுன்னு சொல்லியிருக்கு. தேர்ட் ஒன் மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமை. அதுக்கப்புறம் நாலாவது வளமான்ம வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கு. நாலாவது வன்மையில் சிறந்தென்று வாய்மை உடைமை. ஓகே, அஞ்சாவது இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வை சிறந்தது. அஞ்சாவது இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினி இன்மை. ஓகே, ஆறாவது அழகுடையவராக இருப்பினும் நாணமுடையவராக இருப்பதே மேலானது. நலனுடனே மையின் நானு சிறந்தன்று. ஆறாவது. 7 குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. குலனுடை மெய்யின் கற்பு சிறந்தன்று. ஓகே, 8வது சிறந்த நூல்களை கற்றலை விடவும் கற்றறிந்து பெரியாரை பின்பற்றி எழுகுதல் சிறப்பானது அப்படின்னு கொடுத்துருக்கு. 8வது கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. இந்த பாடல்களில் ஏதாவது ஒரு லைன் கொடுத்து இந்த பாடல் எந்த நூல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே, 9வது பகைவரை தண்டிப்பதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. 9வது என்ன சொல்லியிருக்கு, சென்றாரை செறுத்தலின் தற்செய்கை சிறந்தன்றுன்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் 10 முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவுபடாமல் காத்தலை சிறந்தது. முன்பெரு கலப்பின் சிறுகாமை சிறந்தன்றுன்னு சொல்லியிருக்கு. ஓகே, பாடல் எழுதினவர் மதுரை கூடலூர் கிழார். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே சொல் பொருள் கொடுத்துருக்கு இல்லையா, என்ன கொடுத்துருக்கு, ஆர்காலி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல். ஆர்கலி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல். காதல்னா அன்பு, விருப்பம், அதாவது அன்பு விருப்பம். மேதைனா அறிவு நுட்பம். வன்மை அப்படின்னா ஈகை. சரியா? அதுக்கப்புறம் ஈகை கொடை. வன்மைனா ஈகைன்னு சொல்லலாம், கொடைன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பிணி அப்படின்னா நோய். மெய் அப்படின்னா உடம்பு. நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல். சரிங்களா? நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல். சரியா? சிறந்தன்றுனா சிறந்தது. சரிங்களா? வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குதல். ஆசிரியர் குறிப்பு மதுரை கூடலூர் கிழார். அதுக்கப்புறம் பிறந்த ஊர் கூடலூர், மதுரை தான் வரும். சரிங்களா? மதுரை தான். சிறப்பு இவர்தம் பாடல்கள் நச்சினார்க்கினியர் முதலியார் நல்லுரை ஆசிரியர் மேற்கோள்களாக கொண்டு கையாண்டிருக்காரு. சரியா? அவரோட காலம் சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர். அதுக்கப்புறம் நூல் குறிப்பு கொடுத்துருக்கு. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை துறைகளுள் ஒன்று. காஞ்சி திணை பற்றி தான் இதில் அதிகமாக பாடியிருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றானது இந்த நூல். உலகையல் உண்மையை தெளிவாக எடுத்து கூறும் இயல்புடையது. இந்நூல் அறிவுரை கோவை அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் அறிவுரை கோவை. இதில் 10 அதிகாரங்கள், அதாவது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் வீதம். இதில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது. சரியா? 100 பாடல்கள் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி நூலின் பயன் முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கு வழிவகை செய்யுது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஆத்திச்சூடியின் முன்னோடி உலகியல் உண்மையை எடுத்து கூறுவது அப்படின்னு சொல்லுவது முதுமொழி காஞ்சி தான். சரிங்களா? மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லப்படும். அது பொருள் முதுமொழி என்பது மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னும் சொல்லப்படுது. ஓகே, இன்றைக்கான டாப்பிக்கில் என்னது முதுமொழி காஞ்சி பார்த்தோம். முதுமொழி காஞ்சி எதில் இருக்குது அப்படின்னா 7th புக்கு ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்குது. சரிங்களா? சிலபஸ் இருக்குல்ல, முதுமொழி காஞ்சி முடிஞ்சிச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.